கர்நாடகா மாநிலத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. ஒரு கட்டம் தான் முடிஞ்சிருக்கு. மத்திய அரசு அங்கே வறட்சி நிதியாக 3500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திற்கு வெறும் 276 கோடி ரூபாய் மட்டும்தான் வெள்ள நிவாரண நிதியாக கொடுத்திருக்கிறார்கள். இங்கே தேர்தல் முடிவடைந்து விட்டது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் பார்ப்போம். தமிழகத்திற்கு வெறும் 276 கோடி ரூபாய் மட்டுமே நிதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற சொல்றது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சக்கூடிய செயலை ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. 36,000 கோடி எங்க இருக்கு, வெறும் 276 கோடி எங்க இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கிறது. திடீர்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கர்நாடகாவுக்கு ஏன் ஒதுக்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எலெக்ஷன் நடந்து முடிக்கல. அதனால் இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வறட்சி நிவாரணமாக கொடுக்கும்போது அந்த மக்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால இது நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா பார்க்குறோம். மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஒரே மாதிரியான நிதியை பாரபட்சம் இல்லாமல் ஒதுக்கணும். மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமாக இருந்து தேவையான நிதியை அவங்ககிட்ட இருந்து வாங்கி மாநில அரசுகள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். பாஜக அரசாங்கம் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஓரவஞ்சனையோட நம்ம தமிழ்நாட்டை நடத்திட்டு வருது. அதுக்கு உதாரணம் தான் 3500 கோடி கர்நாடகாவுக்கும் 276 கோடி தமிழ்நாட்டுக்கும் ஒதுக்குறது அப்படின்றது பாரபட்சமான ஒரு செயல்பாடு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதனால் அங்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை நிர்பந்தம் ஏற்படும். அதை முன்னிட்டு தான் இது சோளப்பொரின்னு சொன்னோமே அது மாதிரி ஒரு 250 கோடியை கொடுத்துருக்காங்க. இது ஒரு தலைபட்சமானது, ஓரவஞ்சனையானது. இந்த தொகை எதற்குமே பயன்படாது. நானும் கொடுத்த பெயருக்கு நான் கூட நிவாரணம் கொடுத்த மாதிரி தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் இது பயன்படுது. இது கண்டிக்கத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.